என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் படைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவரை நோக்கி கொஞ்ச நேரம் பாருங்களேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையால் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையால் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நன்றிடனே நீ இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நன்றிடனே நீ இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் பெருக்கையிலே உம் பிரசன்னம் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் பெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே.
சமூகத்திற்கே உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே உம் பிரசன்னம் நான் நாடி வந்திருக்கிறப்பா கிருபையினால் நோக்கிடுமே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே உம் இரத்தத்தால் என்னை உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே 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 உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நீரிருக்கையிலே மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நீரிருக்கையிலே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் நீடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே திக்கற்ற நிலைமையில் நீடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே உங்க
பிரசன்னத்திற்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவரும் அமர்வோம். ஹல்லேலூயா. அவனுடைய பிரசன்னம் எத்தனை இன்பமானது. ஆமென். உலகத்தில் இருக்கிற எத்தனை காரியமும் இன்பம் கிடையாது. பாருங்களேன், ஆண்டுடைய பிரசன்னம் பெரிய இன்பம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகம் பெரிய பாக்கியம். ஆமென். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே சுகித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், தகவலான் குருவிக்கும் உம்முடைய பிரகாரத்தில் இடம் கிடைத்திருக்கிறதே. ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவரிலே பலன் கொள்ளுகிற பிள்ளைகள், அவரிலே பலன் கொள்ளுகிற மந்தை, அவரிலே பலன் கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பமும் பாக்கியம் உள்ளது. அவரிலே பலப்படுகிற ஒவ்வொரு சபையும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள் தலைகள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நபர்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட சிரசை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் மேலோங்கி நடத்துவார். தாவீதின் கூடாரத்தை, இடித்து போடப்பட்ட தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டின தேவன் அவர், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரே மிகவும் ஆச்சரியமானவர். ஆமென். ஒரு பாடலை, தகப்பனை தந்தையே அப்படி சொல்லி ஒரு பாடலை நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விழுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விழுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமை நீரே. கேடகம் நீரே, மகிமை நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு அப்படி நம்பிக்கை இருக்கிறது? என் தலையை நிமிரச் செய்வார், என்னை உயர்த்துவார், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்துவார். என் பாத்திரம் நன்மையினால் நிரம்பி வழிகிறது. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிரகாரத்திலே வீற்றிருப்பேன், காத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அவருடைய ஆசை இருக்கு? ஆண்டவரே, என்னை கர்த்தர் உயர்த்துவார், என் தலையை நிமிரச் செய்வார், என்னை பெருகச் செய்வார், வாழச் செய்வார், சுகிழ்த்திருக்க செய்வார். ஒரு மிலிட்டரி மனுஷன், ஒரு மனுஷன், அவன் ஒரு சண்டைக்கு போர்க்களத்துக்கு போகிற பொழுது அவனுடைய நாட்டிலே நிறைய பாம் பிளாஸ்ட் நடந்தது. அப்படி நடக்கிற தருவாயிலே போரெல்லாம் முடிந்தது. முடிந்த உடனே இந்த மிலிட்டரி ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பினார்கள். அப்படி வீட்டிற்கு அவர்கள் திருப்பி வருகிற பொழுது அந்த மிலிட்டரியுடைய வீடு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்க அநேக வீடுகள் எருக்களன் போல எரிந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியிலே வேகமாய் ஓடி வந்தான் தன்னுடைய குடும்பத்தை, வீட்டை பார்க்க. அந்த மிலிட்டரி என்ன செய்தான்? வேகமா ஓடி வரான், பார்க்கறான், தன் வீட்டை இல்லை, காணோம், வீடு எருக்கலமா இருக்கு. அப்போ அங்கே எங்கே தொலைவை பார்க்குறாங்க, பக்கத்தில் ஏதாவது சரீரம் இருக்கா அப்படி சொல்லி பார்க்குற பொழுது அங்கே தன்னுடைய மனைவியினுடைய செருப்பை அவன் பார்க்கிறான். அப்படி போட்டுட்டு யாரோ ஒரு சரீரம் அங்கே கிடக்கிறது போல பார்க்கிறான். வேகமாக போகிறான், மனைவியின் சரீரம் அங்கே இருக்கிறது. வேகமாக தூக்குறான், ஐயோ அப்படின்னு சொல்லி நெஞ்சா அழிச்சிட்டு அழுகிறான். ஆனால் ஆச்சரியம், அந்த மனைவி உயிரோடு இருக்கிறார். நேராக தூக்கிட்டு வேகமாக போகிறார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. போய் பார்த்துட்டு அங்கே எப்படியோ அந்த மனைவி உயிர் பிழைத்து விடுகிறாள். பிழைத்துட்டு அப்புறம் அவர்களுக்காக ஒரு குழந்தை பிறக்கிறது. அல்லேலூயா. பிறந்து அந்த குழந்தை மிகவும் ஆச்சரியமாக வளர்கிறது. அந்த குழந்தை யார் என்றால் இன்றைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். அல்லேலூயா. அவருடைய தகப்பன் ஒரு மிலிட்டரி. சாக கிடந்த அந்த மனைவி, செத்து போக போற அந்த மனைவி, அப்படிப்பட்ட அந்த மனைவியின் சரீரத்திலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை எடுத்து இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு புதினாக ஒரு மனிதனை உயர்த்த கூடுமானால் அவரையே நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் கைவிடுவாரோ? ஒரு அடைக்கலான் குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விடுகிறது இல்லையாம். நீங்களும் நானும் ஒரு நாளும் கீழே விடுகிறது இல்லை. நம் தலை முடியெல்லாம் தெளிவா இருக்கு, மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆக இந்த முடியின் ஒரு துரும்பு கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விடாது. விசேஷித்தவர்களாகிய நம்மையா விட்டுருவாரு? அல்லேலூயா. இன்னொரு பாடலை உற்சாகமாய், ஆமென், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார் என்ற பாடலை எல்லாம் நல்ல கையை தட்டி, என் தலையை உயர்த்துவார், என்னை பெரியால் ஆக்குவார் அப்படி சொல்லி, அப்படி ஒரு இருதயத்தோட, இப்படி இல்லை, நல்ல வேகமாய் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. கையை தட்டி சொல்லுங்க. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மீண்டும் சொல்லலாமே. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. பாடுங்களேன். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா.
மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பரக்ரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பரக்ரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடமையன்றோ. சொல்லுங்க. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, உடமையெல்லாம் அவரின் உடமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. கதைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் யாரே? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம்
ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அவர் மகிமையின் தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மகிமையின் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவில்லை, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் என்னுடையவளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிதாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நான் ஒன்றையுமே நான் இழந்து போகல, நீங்க எனக்கு கொடுத்த மகிமையை நான் என்னுடையவர்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடையவராய் இருந்தார்கள், நீங்கள் அவர்கள் உடையவராய் இருந்தீர்களானால் அவருடைய மகிமை உங்களுடையதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அவருடையவராய் அவளுடையவராய் இருந்தோம்னா அவர் மகிமை நம்முடையது. எங்க அப்பா சொத்துலாம் யாருக்கு? எனக்கு தானே. ஆனா நான் எங்க அப்பா பையன் தானா? ஹல்லேலூயா. ஒரு கேள்வி இருக்குல்ல, சர்டிபிகேட்டை காட்டுப்பா, டெத் சர்டிபிகேட் காட்டும்பா, இல்லைங்களா? அப்போ நீங்கள் அவருடையவர்களாய் இருந்தால் அவருடைய மகிமை மட்டுமல்ல, அது மகிமையில பயங்கரமான ரகசியம் இருக்கிறது, அது எல்லாமே நமக்கு தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், உங்களுடைய தலையை உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, நிந்தை அனுபவித்த, பாடு அனுபவித்த, வேதனை அனுபவித்த, சேற்றிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. எழும்பி நின்று கொஞ்ச நேரம் துதிக்கலாமே, ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஆண்டவரை நோக்கி கொஞ்சம், ஆண்டவரே என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசேப்பை ஊளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அந்த பள்ள புதை குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அதை நினைத்து கொஞ்சம், ஆண்டவரே என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க ஆண்டவரே, அப்படி கொஞ்சம் நினைச்சு கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். அப்படி நோக்கி பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தான் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை எங்கே இருந்து தூக்கி வந்தீர் ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை அறிந்த தெய்வமே, என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் நீர் தான் ஆண்டவரே, என் நிலைமையை அறிஞ்ச தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்களேன், கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரு. என் நிலைமையை அறிந்த தெய்வமே, நீங்க இருக்கும்போது எனக்கு பயமே இல்லப்பா. நான் இனிமே முந்தின காரியத்தை நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திக்கிறது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி போடுவி. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தர் தலையை உயர்த்தி மகிழ்வி. நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் பங்கு என்றால் அவர் உங்களுக்கு பங்காய் மாறுவார். பாடலாமா? எல்லா கரங்களை தட்டி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் நல்ல உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம். விசுவாசத்தோடு தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. மேல் விராசி, மேல் விராசி, தடைகள் உடைப்பவரே, அப்பாவை பார்த்து. மேல் விராசி, மேல் விராசி, தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை
எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு உம்மை போற்றிடும். உண்டாயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை, என் தகப்பனே உண்டாயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். செற்றிலிருந்து என்னை தூக்கினீர், கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர். செற்றிலிருந்து என்னை தூக்கினீர், கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர். என் புலமலை நீர் மாற்றினீர், உம் துதியினால் என்னை நிரப்பினீர். என் புலமலை நீர் மாற்றினீர், உம் துதியினால் என்னை நிரப்பினீர். இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே. சொல்லுங்க. இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே. அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை உமக்குத்தான். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். நன்றி நன்றி என்ற இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. நன்றி. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, என்று போதுமே. நன்றி நன்றி என்ற இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. என் தேவனே என் ஜீவனே, உம் நாமமே என் கீதமே. என் தேவனே என் ஜீவனே, உம் நாமமே என் கீதமே. இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே. அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எங்கள் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எங்கள் இதயம்
எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை நடத்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எப்படி தெரியுமா? ஆயிரே யெகோவா 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 ஈரே யெகோவா
யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், நான் உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்க கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. யெகோவா தெய்வம், இயேசுவாகிய அப்பா நமக்கு உண்டு, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், நம் தலையை நிமிர்த்துவார், நம் தலையை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் ஏல் பிராசி தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். உனக்கு முன்னே கடந்து செல்லுகிறார், கோணலானவைகளை செவையாக்குகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிறேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குகிறேன். ஓ, இதுவரைக்கும் தப்புவித்தேன், ஏந்தினேன், சுமந்தேன், முதிர் வயது வரைக்கும் கைவிடாதிருப்பேன், கைவிடாதிருப்பேன். உன் தலையை உயர்த்துவேன். செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான், அப்பா கையில அடங்கி இருக்க வேண்டியது, தெய்வத்துடைய கரத்துல அடங்கி, அவருடைய கரத்துல, அவருடைய பொற்பாதத்துல அடக்கி ஒடுக்கி இருக்கும் பொழுது, ஏற்ற வேலை வருகிற பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். அவர் தம்முடைய கரத்திலே உன்னை உயர்த்துவார். நேரம் வரும்போது மோசேயை உயர்த்தினவர், நேரம் வரும்போது யோசேப்பை உயர்த்தினவர், நேரம் வந்த பொழுது தாவீதை உயர்த்தினவர், நேரம் வந்த பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், 100 மடங்கு பலனை கண்டடைய செய்தவர். நேரம் வருகிற பொழுது, ஓ யாக்கோப்பு அழுது புலம்பின நேரத்திலே, என்ன ஆகுமோ, என் அண்ணன் கொன்று போடுவேன் என்றான் என்று சொல்லி, அந்த நேரம் வருகிற பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பான்னு தூசு போல நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் ஒருவர் உண்டு. செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்ளுவது, அவருடைய பிரகாரத்தை பிடித்துக் கொள்ளுவது. பூமியில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அவருடைய சமூகத்திலே தீரும், பிரசன்னத்திலே தீரும். அவர் உங்களோடு இருந்து, நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே,
உங்க வார்த்தையின் மகிமையினால எங்களை நிறைத்து கொள்ளுங்கப்பா. உங்க வார்த்தையின் மகிமைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா நாவை தொட்ட தெய்வம் எங்க காதுகளை தொடும், எங்க இருதயத்தை விருத்த சேதனம் செய்யும். இந்த வார்த்தைகள் இருதயத்தில் கடந்து சென்று 1 60 ஆண்டவரே 100 பலன் தருவதாக. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். மகிமையெல்லாம் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.